ஹலோ ஆல், நைட் 11:30 மணி ஆகுது. ஒருத்தர் குளிக்க போனார். நான் ட்ரெஸ் அரேஞ்ச் பண்ணிட்டுருந்தேன். ஒரு சடன் பிளான். 11 மணிக்கு 12:30 மணி பஸ் புக் பண்ணி மதுரைக்கு கிளம்பியாச்சு. தங்கச்சி மேரேஜ் ஆல்ரெடி பிளான் பண்ணி லீவ்லாம் போட்டுட்டோம். பட் லாஸ்ட் மினிட்ல அவருக்கு ஒர்க் வந்ததால் வேணாம் போகல அப்படின்னு கேன்சல் பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் மனசு கேட்கல. அட்லீஸ்ட் ஒரு நாள் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சடனாக கிளம்பியாச்சு. பஸ்ஸில் போனாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். அது ஏன்னு தெரியல, நைட்டில் தூக்கமே வருது. சின்னதாக பஸ் ஆடினாலுமே ஏஞ்சிடும். ஆனால் ஒருத்தர் சென்னையில் படுத்தவர் மதுரை வந்ததுக்கப்புறமும் ஏஞ்சிக்கலாம். தட்டி எழுப்பி விட்டேன். காலையில் பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு ஒரு சூடாக காஃபி குடிச்சிட்டு ரொம்ப சுமாராக இருந்துச்சு. பட் பரவாயில்ல அப்படின்ட்டு பஸ் ஏறியாச்சு திரும்ப. பஸ் டிரைவர் நல்லா சாங்ஸ் போட்டு வைப் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தார். இது ஒரு சர்ப்ரைஸ் விசிட். வீட்டில் நாங்கள் வரது யார்ட்டையுமே சொல்லலை. ஃபங்க்ஷனுக்கு வர முடியலன்னு சொல்லி வச்சிருந்தோம். சொன்னேன் நீ வராட்டி நீ நம்ம உன்னை பேசவே மாட்டேன்னு சொன்னாங்கடா, நீ அவங்கள மட்டும் டீல் பண்ணிக்க அப்படின்னு. என்ன வந்துருக்கோம் ஹாய் சொல்லு, எல்லாருக்கும் ஹாய் சொல்லு. ஹாய். அப்புறம் போயிட்டு டிஃபன்லாம் சாப்பிட்டு கல்யாண பொண்ணுக்கு மெஹந்தி போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மெஹந்தி போட்டதுக்கப்புறமா அதுவே மதியம் ஆயிடுச்சு. ஒரு 3 hours ஆயிடுச்சு. திரும்ப மதியம் லஞ்சு சாப்பிட்டுட்டு மண்டபத்துக்கு கிளம்பணும் அப்படின்னா அந்த ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பேலன்ஸ் நெக்ஸ்ட் vlogல போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.